சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரம். இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் ரொம்ப ஃபேமஸுங்க. 1 வெர்ஜின் பொண்ணு, 2 உண்மையான ஃப்ரெண்டு, 3 கண்டிஷன்ஸ் இல்லாத டூலெட் வீடு. நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போனீங்கன்னா 10-15 வீடாச்சும் டூலெட் போட்டிருக்கோம். ஒரு வீட்டுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ். இந்த 3மே உண்மையிலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எந்திரா ஜூலியை பார்க்க போனோம். எந்திரா வாடா போலாம், டைம் ஆயிடுச்சுடா. ஜூலி வாழ்டா, நீயே போய் கூட்டிட்டு வா போ. போடா. சரி ஓகே, உன் வண்டி சாமி எடுத்துக்கிறேன். வரதுக்கு லேட்டானாலும் ஆகும், பார்த்துக்க சரியா? ஹாய்ப்பா. சீக்கிரமாகவே வர மாட்டல நீ? இப்போ என்ன டைம் ஆகுது? சாரிம்மா. சரி, என் கூட வா. ஏய், நான் ஜூலியை பார்க்க போகிறேன். ஏதோ நீ கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன். என்ன ஜூலியை பார்க்க போறியா? என்னை விட ஜூலி உனக்கு முக்கியமாக போயிட்டால? சார் என்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இல்லைம்மா, அவளை பார்த்து ஒரு நாள் ஆச்சு. ஓ, சாருக்கு அவளை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுல்ல? அவ தான் உனக்கு முக்கியம் இல்ல? அப்படிலாம் இல்லைம்மா. நீ அவளையே கட்டிக்கோ, அவளையே வச்சு குடும்பம் நடத்திக்கோ. என்ன ஆளை விடுறா சாமி. இவன் எப்பவுமே இப்படிதாங்க. அவளே சண்டை போடுவா, அவளே சமாதானம் ஆயிடுவா. ஆனால் அவள் சொன்ன மாதிரி எனக்கு ஜூலி தாங்க ரொம்ப முக்கியம். ஜூலி ஜூலி ஜூலின்றது தனி ஒரு ஃபீலுங்க. அது பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். எல்லாம் பேசியாச்சு சார். ஆமாங்க சார், 30,000 ரூபாய் சொன்னாங்க. 20,000 ரூபாய் ஃபைனல் பண்ணிட்டேன் சார். 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துரு சார். ஆமாங்க சார், ஈவினிங் வந்து ரூமை பாருங்க சார். இல்லை வேற யாராவது வந்துடுவாங்க. ஓகே சார். சார் அப்புறம் நம்ம கமிஷன் சார். ஓகே 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 சார், ஓகே சார், ஓகே சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா கூட ரூம் வேணா சொல்லுங்கள் சார், முடிச்சிருவோம். ஓகே சார். ஓகே சார், ஓகே சார். பிரதர், எங்கே போகிறீங்க? இல்லை, டூலெட்னு போர்டு போட்டிருந்தது. டூலெட்டா? மறுபடியும் போட்டானுங்களா இவனுங்களா? இந்த மாதிரி டூலெட் போட்ட வீட்டுக்கெல்லாம் நேராக வந்துடாதீங்க. ஏமாத்திடுவாங்க. சரியா? சரிங்க. நீங்கள் பேச்சுலர் தானே? ஆமாம், பேச்சுலர் தான். ரோட்டில் வரும்போது பார்த்துருப்பீங்க, செவரெல்லாம் வெள்ளை நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி கேட்கணும் நீங்கள். சரி அதெல்லாம் விடுங்க, அது என் நம்பர் தான். பேச்சுலரா? ஒரு நிமிஷம். ஜி சொல்லுங்க ஜி. ஜி, கம்மியான வாடகைக்கு வீடு கேட்டிருந்தேனே ஜி. ஜி நீங்கள் கேட்குற ரெண்ட்லலாம் சிட்டியில் வீடு கிடைக்காது ஜி. ஜி ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஜி. ஜி ஒன்று பண்ணுங்க, உங்கள் பொட்டி பொடிக்கை எல்லாம் தூக்கிட்டு ஆவடி அம்பத்தூர்னு போங்க. அங்கே ஏதாவது வீடு கிடைச்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து பேசி முடிக்கிறேன். சரி ஜி, பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஜி, ஓகே ஜி. ஜி மறக்காம சொல்லுங்க. ஓகே ஜி, ஓகே ஜி. பிரதர், எந்த மாதிரியான வீடு கேட்டீங்க? பேச்சுலரு. பக்கத்து ஏரியால 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், பக்கத்திலே அட்டாச் பாத்ரூம் வித் பால்கனி. ஓகேவா? சரிண்ணா. நேத்து தான் வந்து ஒருத்தர் கேட்டு போனாரு. நீங்க வேற ஆள் பார்க்க டீசெண்டா இருக்கீங்களா, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். போலாமா? வாங்க. நான் இருக்கும்போது டூலெட்டா? கோயால.
ஹலோ ஹலோ யாருப்பா? சார், வீடு வாடகைக்கு பார்க்க வந்தேன். எங்கே சார் இருக்கீங்க? அங்கேயே தான்ப்பா இருக்கேன். ஹாய். ஹாய் சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்னையா அப்படிலாம் இருக்காது சார். அதே தாடி, அதே கண்ணாடி. டவுட்டா இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லை சார். ஓ, அப்போ குழந்தைங்க? ம், சரி சரி, விடு விடு. ஆமா, வீடு யாருக்கு? எனக்கு தான் சார். எத்தனை பேர் தங்க போறீங்க? நான் ஒருத்தன் தான் சார். ஓ, மேல சிங்கிள் ரூம் தான். பார்த்து பிடிச்சிருந்தா வந்து சொல்லு. சரிங்க சார்.